கிறிஸ்டா. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் கஸ்டமரும் ரெடியாக இருக்காங்க ரிவ்யூ கொடுக்க. ஸோ நம்ம இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இனோவா கிறிஸ்டா. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். நம்ம இதில் பண்ண 3-வே ஆடிஷன் ஓஸோட ஆடியோஸ் எல்லாமே போட்டிருந்தோம். ஸோ சார் தான் டாக்டர் பாலமுருகன். ஸோ நம்ம ஆல்ரெடி சார் வந்து நம்மகிட்ட இந்த வண்டி கொடுத்துருந்தாங்க மாடிஃபிகேஷனுக்காக. அண்டு அவர் சொன்னது வந்து ஆடியோ வந்து ஜஸ்ட் ஒரு 2-வே இருந்தால் போதும், ஒரு நார்மல் ஆடியோ தான் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் சார் கொடுத்த பட்ஜெட்லேயே நம்ம இந்த 3-வே வந்து கொண்டு வந்திருக்கோம். அதுபோக இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, டேம்பிங், சீட் கவர்ஸ், அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இதில் ஒரு மெயின் பார்ட் வந்து ஆடியோ தான் மெயினாக அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் பட்ஜெட்டடாக நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். மெயினாக சார் கொடுத்த பட்ஜெட்குள்ளேயே நம்ம பக்காவாக அந்த ஒரு ஹை அண்ட் ஆடியோ கஸ்டமருக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். சாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்மகிட்ட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிப்பார். இப்போது ஹலோ சார். ஹலோ. ஸோ சார் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு 2-வே ஆடியோ தான் ஜென்ரலாக கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அந்த பட்ஜெட்லேயே நம்ம ஒரு 3-வே பண்ணித்தரோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்ட்லேயே ஒரு ஹை குவாலிட்டி ஆடிஷன்லேயே நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். அது போக நார்மலாக 360 எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறோம் நீங்கள் கேட்ட மேஜர் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, எப்படி இருந்தது சார், ஆடியோட இதெல்லாமே எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கோங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டாக்டர் பாலமுருகன். நான் இந்த ஆப்டானுக்கு வர்றது வந்து செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் என்னோடய டைகுன் வண்டிக்காண்டி வந்தேன். டைகுன் வண்டியில் ஒரு மிடில் ரேஞ்ச் என்னென்ன வேணுமோ எனக்கு அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு தம்பி. ஸோ இந்த இனோவா கிறிஸ்டால எனக்கு பழைய சவுண்ட் சிஸ்டம் எனக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இல்லை. தம்பிக்கிட்ட பேசும்போது எனக்கு நல்ல பேஸ் நாய்ஸு ட்ரிபிள்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னோன்னே எடுத்துகிட்டு வாங்கினாரு. பார்த்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணார். சொன்னது எனக்கு ஒரு மிடில் ரேஞ்சு தான் சொன்னார், ஒரு 2-வே சிஸ்டம் தான் சொன்னார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். அதில் இருக்கிற மைன்யூட் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. நீங்கள் ஏன்னா நான் எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணுவேன் வண்டியில். ஸோ எனக்கு சவுண்டு தான் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டியாக இருக்கும், எனக்கு வண்டியில் ஃப்ரெண்டாக இருக்கும். அதனால் தம்பி வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணார், என்னை கன்வின்ஸும் பண்ணார், சார் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ விட்டுட்டு போயிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஒரு 3-வே ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்கிறாரு. எனக்கு ரெஃபர் பண்ணுறப்ப எனக்கு பயங்கர டவுட் இருந்து டைகுன் விடும் போது. ஏன்னா நாங்கள்லாம் வேறு ட்ரெடிஷ்னலாக எங்கேயோ போயிட்டுருப்போம். இங்கே கொண்டு வந்து விடும் போது எனக்கு ஆஃப்டோலே எனக்கு அந்த டைகுன்லேயே பயங்கர எனக்கு திருப்தி. ஸோ தைரியமாக கொண்டு வந்து இந்த கிறிஸ்டாவை கொடுத்தேன். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது கொஞ்சம் பிரமிப்பாகவும் இருக்குது. எனக்கு பிடிச்ச பாட்டும் கேட்டு பார்த்தேன். எனக்கு நல்ல அந்த மைன்யூட் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதை கற்றுக்கிறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும் போல இருக்குது. எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணி கற்றுப்பேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. 3-வே சிஸ்டம் நல்லா இருக்குது. அந்த சவுண்டு பிரிகிறது, லெஃப்ட்டு ரைட்டு ட்ராவல் ஆகுறது எல்லாமே நல்லா இருக்குது. ஊஃபரு சப்வூஃபர் எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாரு. அதே மாதிரி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அதுவும் நல்லா இருக்குது. அந்த சிஸ்டம் நல்லா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிற வண்டியில். ஸோ திருப்தி வந்து பார்த்ததில் கொடுக்குற பணத்துக்கும் அவருடைய நாலேஜும் நல்லா இருக்குங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. ஸோ ஏதாவது வண்டியில் டவுட்டுன்னா அவரை தான் கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் என்னோடய ஏஜுக்கு இதெல்லாம் கற்றுக்க முடியுமான்னு தெரியல. என்னுடைய பொண்ணையும் சாரியும் பேச விட்டா நான் என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் என்னோடய ட்ராவலை. ஸோ நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. 3-வே சிஸ்டம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்குறாரு. நான் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே. தம்பிக்கிட்ட வந்து பாருங்கள், திருப்தியாக எடுத்துகிட்டு போங்க. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூங்க சார். ஸோ நம்ம சாரோட உட்காந்து ஒரு லைவாக எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, ஒரு சாங்ஸ் எல்லாமே. ஸோ அவருக்கு பிடிச்ச சாங்ஸுமே நம்ம போட்டு காட்டியிருந்தோம். ஸோ அதுவும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ரைட். ஸோ இது வந்து அபெக்ஸ் டிஸ்பிளேங்கண்ணா. ஸோ 10.5 இன்ச் டிஸ்பிளே வித் 4GB RAM 64 ஒயர்லெஸ் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மறக்காமல் லாகின் பண்ணிட்டு இது எல்லா ஆப்பையும் அப்டேட் பண்ணிடுங்க. கிளியராக அப்டேட் பண்ணி நீங்கள் ஆஸ் யூஷுவல் யூடியூபை எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கம்ப்ளீட்டாகவே. அண்ட் இது மெயின் பர்பஸ் என்னன்னா, இது வந்து கம்ப்ளீட் வித் 4K சப்போர்ட்டட் டிஸ்பிளே அண்ட் கேமரா வந்து 1080 பிக்சல்ஸ் வித் சோனி கேமராவில் பண்ணியிருக்கோம். 360 பார்த்தீங்கன்னா, ஸோ இதுலேயே வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே பார்த்துக்கலாம். இது உங்கள் 3D வந்து உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா 2D சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 2Dயில் சேஞ்ச் பண்ணிட்டு ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட்டு, ரைட்டு, லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே பார்த்துக்கலாம். 3D தானே கிளாரிட்டியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும்னா 2D தான் வேணும்.
ஏன்னா இங்க இப்ப இந்த டயர் தெரியுதா, இங்க கரெக்டா பாருங்க, இப்ப பாருங்க. முன்னாடி ஏதாச்சும் கரெக்டா நீங்க அந்த கார்னர் பார்க்கலாம். இதே இப்ப 3Dல பாருங்க, இப்படிதான் பார்க்க முடியும். ஜெனரலா நீங்க 2Dனா உங்களுக்கு அந்த டீடைலிங் வந்து கிளியரா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அந்த வீலோட கவரேஜ் எல்லாமே, கார்னரிங்ஸ் எல்லாமே பக்காவா நம்ம பார்க்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பில்லர்ஸ் எல்லாமே நம்ம கிளியரா மோல்ட் பண்ணிட்டோம்னா, ஸோ பக்காவா அந்த ஒரிஜினல் உங்க பில்லர்லயே நம்ம பண்ணியிருக்கோம். டோட்டலா நம்ம சொன்ன மாதிரி நீட்டா மோல்ட் பண்ணி பக்காவா அந்த ஷேப் எல்லாமே உங்களுக்கு இப்ப இந்த கார்னரிங்க டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி தான் பண்ணிருக்கேன். இப்ப இங்க இருந்து ஓட்டுறப்ப நிறைய பேருக்கு இந்த 3 வே பண்றப்ப என்ன ஆகும்னா இவ்வளவு தூரம் வந்துருவாங்க. இல்லாட்டி இந்த டிசைன் வரப்போ உங்களுக்கு என்ன, நீங்க எனக்கு வீடியோ அனுப்பிச்சப்ப யோசனை பண்ணேன், இது கூட எனக்கு வராதுன்னு நினைச்சேன், பட் அது வருமா நினைச்சேன், பட் வரல. அந்த கார்னரிங் எல்லாம் செக் பண்ணி தான் பண்ணிருக்கேன். சோ நீங்க இப்படி உட்கார்ந்து ஜெனரலா வரல, பிளைண்ட் ஸ்பாட் கம்பல்சரி அங்க இருக்காது, நீங்க அழகா பாத்துக்கலாம். சோ அதுக்குள்ளதான் நம்ம எல்லாருமே கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால நல்லா இருக்கும். ஸோ அது ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ட்வீட்டர், இது மிட்டு, இது வந்து ஊஃப்ரா கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ அதுதான் 3 வேவோட கான்செப்டே பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு சாங் எப்படி இதில் வந்து ரியாலிட்டி இருக்குங்கிறத பார்த்துடலாம். அண்டு இந்த டிஆர்சி ரிமோட், ஆடிஷனோட ரிமோட் இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ப்ரீசெட்ஸ் வச்சுருக்கேன். ப்ரீசெட் மீன்ஸ் 2 செட்டப் இருக்குது. ஸோ ஒன்று ஃப்ரண்ட் ஸ்டேஜிங்க, இன்னொன்று வந்து ஓவரால் அந்த மாதிரி. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் மெமரியில் போயிட்டு இப்போ பிங்கிறது ஓவரால், ஏங்கிறது ஃப்ரண்ட் ஸ்டேஜிங். நீங்க இப்ப தனியா போறப்ப ஃப்ரண்ட் மட்டும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஏ செட்டப்ல வச்சுக்கலாம். இது பிங்கிறது உங்களை சரௌண்டிங் சுத்தியும் நம்ம வர மாதிரி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுலயே வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துடும். அண்ட் இதுலயே வந்து நம்ம கண்ட்ரோல்ஸ் எல்லாமே மாத்திக்கலாம். அவுட்புட்ஸ் எல்லாமே ஆக்ஸ், ஆப்டிக் அவுட்புட் எல்லாமே இதுலயே வந்துடும். ஸோ அது ஓவரால் கண்ட்ரோல் அழகா இங்கேயே உங்களுக்கு இந்த ஆக்ரிலிக்ல செஞ்சு எந்த வைப்ரேஷனும் வராத மாதிரி நம்ம பக்காவும் மோல்ட் பண்ணிட்டோம் இதையும். ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு டெமோ பார்க்கலாம். இந்த சவுண்ட் டிராவலே பாத்தீங்கன்னா இங்க இருந்து அழகா வரும். பேஸ் வந்து ஆக்சுவலி பேக் சைட்ல இருக்கும். நான் உங்களுக்கு எல்லாமே இங்கேயே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃபாலோ ஆகுற மாதிரி. அந்த உருள்றது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா இந்த டேஷ்போர்ட்லயே அப்படியே கேரி ஆகி வர மாதிரி வரும். நீட்டா வந்திருக்கும். இந்த பேஸ் பாருங்க, பேஸ் எல்லாமே கிளியரா இங்கே நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆகும். இப்போ நம்ம ஒரு சாங் பாடலாங்க.
அடிமடியில் சேமித்தேன் மேகத்தின் தாரைகளில் பாய்ந்தாட போகின்றேன் ஆகாய சில்லகளை அடிமடியில் சேமித்தேன் ஜில் 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 மனசெல்லாம் ஜில் நன்னாரே 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 விண்மேகம் விண்மேகம் முட்டை பொன்மின்னல் விட்டு விட்டு பூவானம் பொத்து கொண்டதோ கிளி 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 ஹா வயல்வெளி ஆடும் வண்ண தும்பிகளே உங்கள் வாள்களில் வசித்திருந்தேன் சடுகுடு பாடும் சாங்கோட டீடைலிங்ஸ் நல்லா இருங்க நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க ஆடியில கூட உங்களுக்கு அந்த அந்த என்ன ட்ரிபிள் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, இதுல வந்து எல்லாமே ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு. அது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டா இருக்கு. ரெண்டாவது அந்த பேஸ் சவுண்ட் வந்து நல்ல ரொம்பவும் டிஸ்டர்ப்டா இல்ல, அளவா ஜம்முன்னு இருக்கு. கிளாரிட்டி தான். இட்டாலிக்காரன் ஒருத்து தான் போல இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஸோ நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க டிராவல் பண்றப்பல உங்களுக்கு கண்டிப்பா, ஏன்னா நான் தான் சொன்னேனே அட் சர்ச் 6-7 hours ஓட்டுவேன். ஓகேண்ணா. ரெஸ்ட் ரூமுக்கு மட்டும் தான் ரொம்ப ரேரா இறங்குவேன். அதர்வைஸ் இப்போ சென்னையெல்லாம் கிளம்புனோன்னா அட் சர்ச் 6.5 hours மதுரவாயல் பைபாஸை பிடிச்சிடுவேன். ஸ்பீடாகவும் ஓட்டுவேன், கண்ட்ரோல்டாகவும் ஓட்டுவேன். அப்போ எனக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். மோரோவர் நான் ஏறினோடனே ஸ்டார்ட், ஏன்னா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, நான் ஆஃபும் பண்ண மாட்டேன் சிஸ்டத்தை. ஆன் பண்ணோன்னு ஆன் ஆகணும். அந்த பொறுமையாக போய் நின்று அதனால அது பாடிக்கிட்டே இருக்கும். அதனால ஒய்ஃபு குழந்தைங்களாம் எப்பா கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா தூங்கணும்பா. எனக்கு பாட்டு இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. அதாவது கேட்போம், சில இப்போ வந்து பாட்டு கேட்போம், பட் உங்கள் அளவுக்குலாம் டீட்டெயில்டாக அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, ஏ காதல் ஒன்று சிலுக்கு சிலுக்கு சிலுக்குன்னு, அந்த அளவுக்குலாம் அந்த காலத்தோட போச்சு. இப்போலாம் அந்த டீட்டெயிலிங்லாம் கிடையாது. பாட்டு ஏதோ ஒன்று பாடிட்டு இருக்கணும், அது வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். சில நேரம் என்ன பாட்டு பாடுதுன்னு கூட கவனிக்காம ஓடுவோம், அந்த சவுண்டுக்காண்டி ஓட்டுவோம். இனிமே இந்த வண்டியில அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஓரளவுக்கு அந்த நீங்க சொன்ன பண்ணிதான் அந்த அந்த டீடைலிங் கவனிக்கணுங்கிற ஆசை வருது. நீங்க இனி புது புது சாங்ஸ் கேக்குறப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க அதுல கேட்டிருக்கீங்களாங்கிறதே உங்களுக்கே அந்த கண்டிப்பா சில சவுண்ட் எல்லாம் டிவில பார்க்கும்போது வராது. இந்த ஹெட்ஃபோன்ல இந்த செனேசர் வச்சிருக்கேன், அதில் கேட்கும்போது என்னப்பா இந்த பாட்டுல ஒரு வித்தியாசமா இருக்கு, ஏப்பா இதெல்லாம் இதுல போட்டாதான் வரும் என் பொண்ணு. ஸோ அந்த மாதிரி இதுலயே நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி என்ஜாய் பண்ணுங்க. அந்த மோர் ஓவர் உங்க ஃபேமிலிக்கும் கண்டிப்பா பிடிக்குங்க. அவங்களும் கேட்டாங்கன்னா ரொம்ப ரியலா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, பாருங்க. இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது இதில் கரெக்ஷன் பண்ணணும்னாலும், ஏன்னா இப்போ புது ஸ்பீக்கர்ஸ் வேற இது எல்லாமே. ஸோ அரௌண்ட் ஒரு 40 years கிட்ட ஓடுறப்ப உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும், ஓப்பன் ஆகும். அப்போ இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதில் இன்னும் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணோம்னா சொல்லுங்க, கண்டிப்பாக பண்ணித்தரேன். அஃப்கோர்ஸ் நீங்க உங்களோட எல்லா சாங்ஸும் கேளுங்க, பழைய சாங்ஸ் புது சாங்ஸ். எனக்கு இதே மாதிரி ஒரு பென்ட்ரைவ் போட்டு கம்பல்சரி தரேன். என்னென்ன இருக்கோ உங்களுக்கு ஒரு ஃபுல் பென்ட்ரைவ்ல கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸே தரேன். நீங்க அதை நீங்க கேட்டு முடிக்கவே ஒரு வருஷம் கிட்ட ஆயிடும். நான் அதை அப்படியே கிளியரா தரேன் உங்களுக்கு. நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னும் ஒரு கெட்ட பழக்கம், சவுண்ட் ஜாஸ்தியா வச்சு கேட்பேன். ஆல்ரெடி என்னோட இயர் ட்ரம்ல ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ டாக்டரோட அட்வைஸ் வந்து, நீங்கள் காரில் நானே சொன்னேன், அவர் என்னெல்லாமோ யோசிச்சார். அந்த டெர்மினாலஜி பேர் வந்து டினிட்டஸ். இயர் ட்ரம் டேமேஜ் ஆகி குரோன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சோம். எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வந்துருச்சு. பாருங்க எவ்வளோ சவுண்டு வச்சு கேட்பாங்க. இப்போ தான் குறைச்சிருக்கேன், அந்த சவுண்டெல்லாம் குறைச்சிருக்கேன். ஸோ இனி அந்த மாதிரி இது உங்கள் காதை அஃபெக்ட் பண்ணாதுண்ணா.
அந்த மாதிரி ஆடியோ இது கிடையாது, இறையாது, உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, உங்களை வந்து சந்தோஷப்படுத்தும். ஸோ ஐ ஹோப் ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க நம்புறேன். கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கண்ணா. சூப்பர். ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் அதை ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பட்ஜெட்லேயும் நம்ம அழகாக ஒரு 3-வே கொண்டு கொடுத்தோம். எனக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லணும், அதுதான் எனக்கு மெயின். பார்த்துட்டு எனக்கு ஓடிட்டு சொல்லுங்கண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூண்ணா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. உங்கள் டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ ஸோ மச். நல்லா பொறுமையாக பண்ணுறாங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா இதில் டாக்டர் ஆட்டெக்ஸ் லேஸில் ஃபுல்லாக டோர் பேட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டேம் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ இந்த கிறிஸ்டால என்னென்ன ஆடியோ என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கம்ப்ளீட்டாகவே டாக்டர் ஆட்டெக்ஸ் கோல்டு ஹெச்டியில் டேம் பண்ணிட்டோம். ஸோ இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட்டாக டாக்டர் ஆட்டெக்ஸ் கோல்டு ஹெச்டியில் ஃப்ளோரு, டோர்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். அண்ட் டோர் பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆட்டெக்ஸில் ஃபோம் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 லேயர் டேம்பிங் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டாக வெஹிக்கிள் ஃபுல்லாகவே நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பானட் டேம்பிங்கும் தனியாக பண்ணியாச்சு. ஸோ பானட் டேம்பிங்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் இதில் வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸில் 10.5 இன்ச்சில் 4GB RAM 32 வயர்லெஸ் கார்டில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வித் 360 பண்ணிட்டோம். இதில் பெரிய மெயின் அப்டேட்டே இந்த ஆடியோ தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3-வே ஃப்ரண்ட் வந்து 3-வே ஆடிஷன் ஓஸில் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ மிட்டு, ட்வீட்டர், ஊஃபர், ஸோ எல்லாமே ஃப்ரண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த 3-வே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பேக் வந்து ஆடிஷன் ப்ரைமால காம்பனன்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதில் ஆடிஷனோட ஃபோர்ஸா சீரிஸ், அதாவது ப்ரீமியம் சீரிஸ் ஆம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது ஒரே ஆம்ப்பு 8 சேனல், அதாவது ஃப்ரண்ட் 6 சேனல் டேரக்ட் எல்லாமே ஆக்டிவ் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட் ஆக்டிவ், பேக் பாசிவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் ஆக்டிவ்க்கு டேரெக்டாக 6 சேனல் கொடுத்தாச்சு. பேக் பாசிவ்க்கு 2 சேனல் லைன் கொடுத்துட்டோம். அண்டு 9 சேனல் ப்ராசர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் டெஃப் பவுன்ஸில் மோனோ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதே டெஃப் பவுன்ஸில் மேட்ச் லைட் 10.1 கார்னரில் பார்த்தீங்கன்னா அழகாக கஸ்டமருக்கு இங்கே மோல்ட் பண்ணி கொடுத்தாச்சு 10 இன்ச்சில். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஆடியோ செட்டப் ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம். அண்ட் ப்ராப்பர் அண்ட் ப்ரொஃபஷ்னலாக கஸ்டமருக்கு டியூன் பண்ணி கொடுத்தாச்சு கம்ப்ளீட்டாக நீட்டாக. அண்டு பேக் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பம்பர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக சைடில். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சீட் கவர்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் பிளாக் வித் டேனில். ஸோ சென்டர் ஃபுல்லாகவே பர்ஃபரேட்டட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ சீட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் வித் டேன் கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே சீட்ஸும் பாருங்கள். அண்டு இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மோல்டிங். ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக் வித் டேன் அப்படியே கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணிட்டோம். ஸோ பாருங்கள் டிஸ்பிளே பண்ணியாச்சு. அந்த பில்லர் பாருங்கள் ஒரு அழகாக மோல்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த பில்லர் பார்த்தீங்கன்னா அழகாக மோல்ட் பண்ணிட்டோம் கம்ப்ளீட்டாகவே. டிஸ்பிளே பண்ணியாச்சு. பில்லர் பாருங்கள் ஒரு அழகாக மோல்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி அதோடவே சேர்த்து பக்காவாக ஃபைபர் மோல்டிங் பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ பாருங்க அழகாக பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாக. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ட்வீட்டர் அண்டு மிட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஊஃபர் வந்து டோரில் பண்ணிட்டோம் பார்த்துருப்பீங்க. அதே கம்ப்ளீட்டாகவே இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இது எல்லாமே. ஸோ லுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது. அந்த அதே மாதிரி கார்னரிங் எதுவுமே எதுவும் தெரியாத மாதிரி பக்காவாக கார்னரிங் எதுவும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி கஸ்டமருக்கு அழகாக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாச்சு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா. அண்டு டோர் பேட்ஸ் எல்லாமே பாருங்கள் கம்ப்ளீட்டாக லெதர் பண்ணிட்டோம் வித் டேன் பண்ணிட்டோம். டேன் த்ரெட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பேக் சைட் பண்ணலாம். பேக் சைட் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பர்ஃபரேட்டட் பண்ணிட்டு வரலாம். டோர் பேட்ச் எல்லாம் பண்ணிட்டோம். ஸோ அதில் பாருங்கள் அழகாக பேக்கில் ட்வீட்டர் மோல்ட் பண்ணி கஸ்டமருக்கு பேக்கில் காம்பனண்ட் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ நிறைய பேஸ் டு டாப் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் ஆடியோஸ் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி
இதுவும் கிறிஸ்டாக்கு ஒரு சூப்பர்பான ஆடியோ வித் கஸ்டமர் கேட்ட மாதிரி சிஸ்டம், மேட்ச், சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் நிறையா இருக்குது நம்மகிட்ட. ஹை கிராஸு, ஹோண்டா எலிவேட்டு, XUV 700 எல்லாமே டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸில் 3-வே பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும். உங்களுக்கும் ஏதாவது டவுட்ஸ், என்கொயரிஸ் எதாவது இருக்குன்னா கீழே இருக்க 3 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் வாட்ஸ்அப் அண்ட் கால் பண்ணுங்கள். நம்ம காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.